पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதுல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சித்தாந்தத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த ஞான யோகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படி அந்த ஈஸ்வரனை உபாசிக்கின்றார்கள் அப்படின்னு நேற்று ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 15வது ஸ்லோகம் பார்த்திருப்போம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன பிருதக்த்வேன பகுதா விஸ்வதோமுகம். யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஞான யஜ்ஞத்தினால் அந்யே அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா மற்ற உபாசனைகளை விட்டுட்டு, மற்ற உபாசனைகள்ல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லோக்கத்துல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நிறைய பண்ணிட்டு இருந்திருப்போம். விதவிதமா நவகிரகத்தை சுத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு பரிகார பூஜைகள் பண்றதுல இருந்து அங்க போலாமா இங்க போலாமா இது மாதிரிலாம் பரிதவிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். அப்ப விதவிதமான உபாசனைகள் தேவதா விஷயங்கள்ல நம்ம பண்ணியிருப்போம். இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விட்டுட்டு, அந்யேன்றதுக்கு அர்த்தம் ஞான யஜ்ஞேனச்ச அப்படி அந்யே. ஆச்சாரியர் அந்யேன்ற சப்தத்துக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா யார் சொல்றார்? அந்யம் அந்யாம் உபாசனம் பரித்தியஜ்யன்ற. மற்ற எல்லா உபாசனைகளையும் நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு, இந்த ஈஸ்வர தத்துவத்தை பாத்தீங்கன்னா புரிஞ்ச பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விதமா உபாசிக்கிறார்கள் அந்த பகவானை. அந்த 3 விதமா உபாசிக்கிறதுல பாத்தீங்கன்னா என்னென்னது? முதல் கேட்டகரி பாத்தீங்கன்னா விராட் உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப முக்கியமானது விராட் உபாசனை. அததான் கடைசியில சொல்லியிருக்கு, விஸ்வதோ பகுதா விஸ்வதோ முகம் அப்படின்னு. விராட் உபாசனை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சொல்றது. முதல் 6 அத்தியாயத்துல நம்ம என்ன பண்ணோம்? கர்மயோகம் அப்படின்னு நம்ம எதை பார்த்தோமோ, முதல் 6 அத்தியாயத்துல 2 அனுஷ்டானம் தான். ஒரு கர்மயோகம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கர்மயோகத்துக்கு அந்நியமா இருக்கிறது ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டைக்கு போயிடுவோம். போன 6 அத்தியாயத்துல கர்மயோகம்னு பயன்படுத்தினத இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட் உபாசனைன்னு அப்கிரேட் பண்ண போறோம். வேற எதுவும் அப்கிரேட் பண்றது. இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோமோ எல்லா கர்மத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? விராட்டுக்கு பண்றேன் அப்படின்னு நம்ம பாவிக்க ஆரம்பிக்க போறோம். இந்த ஜெகத் பாத்தீங்க அப்படின்னா ஸ்தூல ஜெகத்தா இருக்கிறது. நம்ம பார்க்கிற எல்லாம் நாமரூப குணங்களோடு இருக்கிற பஞ்சபூத்தங்களாலான ஜெகத்தை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே ஈஸ்வரனுடைய ஸ்தூல தேகம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்தூல தேகம். விராட் உபாசனையில பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வைஸ்வானர வித்யா அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன பேரு? விராட் உபாசனைன்னு சொல்லலாம், வைஸ்வானர வித்யான்னு சொல்லுவாங்க இதுக்கு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கமே தலை. பகவானுக்கு பாத்தீங்கன்னா சொர்க்கமே தலை. அகார உபாசனன்னு பேர் இது. மாண்டுக்கியத்திலையும் பாத்தீங்கன்னா பகவானுக்கு பாத்தீங்கன்னா சப்தாங்க ஏகோண விம்சதி முக அப்படின்னு இது மந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்தூல ரூபத்துல அகார ரூபம், ஓங்காரத்தோட அகார ரூபம். வானமே சொர்க்கமே பாத்தீங்கன்னா தலையா இருக்கு பகவானுக்கு. இந்த பூமியே பாத்தீங்கன்னா பாதங்களாக இருக்கு. அந்தரிக்ஷமே பாத்தீங்கன்னா பகவானுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாடியா இருக்கு. சூரியனும் சந்திரனும் பாத்தீங்கன்னா பகவானோட கண்கள். ஆகவனிய அக்னி பாத்தீங்கன்னா பகவானோட வாயி, ஆகுதி கொடுக்கிற அக்னி. இந்த திசைகளே பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பாத்தீங்கன்னா பகவானுக்கு திசைகளே ஸ்ரோத்திரமா இருக்கு, காதுகளா இருக்கு.
இது மாதிரி பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாவாயுவே பகவானுடைய பிராணனா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஜலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட மூத்திரஸ்தானமா இருக்கு. வனஸ்பதிகள் எல்லாமே செடி கொடி மரங்கள் எல்லாம் நம்ம இதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் பகவானுடைய ரோமங்கள், பகவானோட தேகத்துல இருக்கிற ரோமங்கள். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய அம்சங்கள். எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஸ்தூல தேகத்துல இருக்கிற அம்சங்கள், அணுக்கள் மாதிரி. நம்ம எப்படி மினியேச்சர் நம்ம தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது, பிறக்குது, இறக்குது, சதா நடந்துகிட்டே இருக்கோம், மெட்ரோபாலிசம் நடந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இயந்திரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவர்கள் வராங்க, கோடிக்கணக்கான ஜீவர்கள் போறாங்க. எதுக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் அந்த விராட் புருஷனுக்குள்ளாரதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா விராட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம்னு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒவ்வொரு காரியத்தை பண்ணும் போதும், நான் இந்த உலகத்துக்காக நான் பண்ணும் போதும், நான் ஈஸ்வரனோட விராட் ரூபத்துக்கு ஸ்தூல தேகத்துக்கு கைங்கரியம் பண்றேன். ஒரு சின்ன ஒரு காக்கைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வச்சாலும் நான் என்ன பண்றேன், காக்கா ரூபத்துல விராட் பகவான் தான், ஈஸ்வரன் தான் இருக்கார், விஸ்வரூபமா அவர் தான் இருக்கார். ஒரு சின்ன 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 காரியம் பண்ணும் போதும் அதே பாவிக்கிறது. கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, நானும் விராட்டுல ஒரு அம்சம், எனக்கு அந்நியமா வெளியில இருக்கிறவங்களும் எல்லா ஜீவராசிகளும் விராட்டுல ஒரு அம்சம் அப்படின்னு பாவிக்கும் போது ஒரு பெரிய இது என்ன நடக்கும் அப்படின்னா அகங்காரம் வராது. சிம்பிள். நீங்க தர்மம் பண்றீங்க அப்படின்னா எல்லா தர்மிகள் இடத்துலயும் ஒரு அகங்காரம் இருக்கு. ஒரு அகங்காரம், நான் இப்படி இவ்வளவு பெரிய தர்மம் பண்றேன் அப்படின்னு. அப்ப அதை உடைக்கிறதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு அம்சம், எதிர்க்க இருக்கிற ஜீவர்களும் ஒரு அம்சம், ஒரு அம்சம் இன்னொரு அம்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவிப்படுது. இது எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விராட்டு பகவானா இருக்கு. அந்த விராட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அம்சம் தானே. இந்த பாவத்துல பண்றதுதான் முதல் ஸ்டெப். ஈஸ்வர உபாசனையோட முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இது கர்மயோகம் விராட் உபாசனையாக பரிணமிக்கிறது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ண 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 மனசு என்ன ஆகும் சுவாமி, இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபம் தான் பாவிக்க 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 என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, மனசு வந்து பாத்தீங்கன்னா விராட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நான் சொல்லுவேன், நம்ம எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்பாவோ அம்மாவோ குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தூல தேகத்துக்கு அவங்க ஏதாவது பண்ணாதானே பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் ஸ்தூல தேகத்துக்கு நல்ல சேவை பண்ணாதானே வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியம் உண்டாகும். கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவி ஸ்தூலமா பண்ணாதானே கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியம் உண்டாகும் மனைவி மேல. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம் நம்ம பண்ண பண்ண மனசு வந்து பாத்தீங்கன்னா பிரியம் உண்டாகும். மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம விராட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் விராட் அப்படின்னா அந்த விராட்டுக்கு பண்ணக்கூடியது நம்ம வள்ளலார் சொல்ற மாதிரி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன். எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கும் இதெல்லாம் ஈஸ்வர ரூபம் அப்படின்னு பாவிக்க 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 அந்த விராட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அனுகிரகம், பெரிய அனுகிரகம் பண்றார். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபம்னு நல்லா பாவிச்சு 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 மனசு உள்ளுக்குள்ளார நமக்கு என்ட்ரி பாஸ் கிடைச்சிரும். இந்த என்ட்ரி பாஸ் கிடைச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனையோட அடுத்த ஃபார்ம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹிரண்ய கர்ப்ப உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்ய கர்ப்ப உபாசனை அப்படின்னு பேர். அததான் இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த கேச்சித்து பிரதக்துவேன அப்படின்ற மந்திரத்துல வருது. ஏக்கத்துவேன அத்வைதம், விஸ்வத்தோமுகம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் உபாசனா. நடுவுல இருக்கிறது எது அப்படின்னா பிருத்தக்துவேன அப்படின்றது. பிருத்தக்துவேன அப்படின்னும் போது ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார் சங்கரர், ஆதித்ய சந்திராதி பேதேன சயேவ பகவான் விஷ்ணு. அந்த பகவான் விஷ்ணு தான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா ஆதித்யனா சந்திரனா இருக்கார் அப்படின்னு சேவை பண்ண முடியாது. ஆதித்யனுக்கு ஏதாவது சேவை பண்ண முடியுமா?
ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் பண்ணீங்க. சேவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றது அப்படின்னா கண்ணை மூடி உட்கார்ந்து தியானிக்கிறது. அந்த கண்ணை மூடி உட்கார்ந்து தியானிக்கிறதுக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா தியேய பிரம்மம் அப்படின்னு பேர். அந்த ஹிரண்ய கர்ப்பரை தான் நம்ம என்ன பண்றோம், இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா ஃபார்மாவும் பகவான் தான் இருக்கார், விஷ்ணு தான் இருக்கார் அப்படின்னு முதல்ல சேவை பண்ணினீங்க ஜெகத்துல இருக்க ஸ்தூலத்துக்கு. அதே கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த அந்த மூர்த்தங்களை எல்லாத்துலயும் எதையாவது ஒண்ணுத்துல தியானம் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு பேர், சகுண பிரம்ம உபாசனை அப்படின்னு பேர். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனசு வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ண 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும், சமதமாதிகள் எல்லாம் பரிபூர்ணமா ஆகிவிடும். இந்த ஏகாகிர சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பரிபூர்ணம் ஆகிறதுக்காக தான் இந்த சகுண பிரம்ம உபாசனை சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. இதுலயே முடிஞ்சு போயிட்டீங்கன்னா கிரமமுக்தி கிடைச்சிரும். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து மனசு வந்து ஏகாகிர சித்தம் நல்லா உண்டாயி அதை வந்து அடுத்தது தாண்டி போக முடியும் அப்படின்னா அடுத்தது தாண்டி போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகத்துவ பக்தி அப்படின்னு மூணாவது. அப்போ விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் பகவானோட சூக்ஷ்ம தேகம் ஹிரண்ய கர்ப்ப தேகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது காரண தேகம் எது அப்படின்னா சிவபெருமான் இருக்கார். விஷ்ணுன்றது ஹிரண்ய கர்ப்பர், சிவபெருமான் அப்படின்றது காரண தேகம், ஈஸ்வரன் அந்தர்யாமி. அந்த அந்தர்யாமிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி உபாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவாக அறிய வேண்டும். ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்க கூடாது. ஏன்னா அவ்யக்த மூர்த்தி, நாமரூபம் இல்லாதவர். அப்ப நாமரூபம் இல்லாத அந்த பகவானை ஈஸ்வரனை என்ன பண்ணணும்னா ஆத்மாவாக அறிய வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. அவர்தான் எல்லாமா இருக்கார், நான் அவராதான் இருக்கேன், எல்லாம் அவராதான் இருக்கார், அவர் நானாதான் இருக்கேன் அப்படின்னு பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஏக்கத்துவ பக்தி அப்படின்னு பேர். அந்த ஏக்கத்துவ பக்தியை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏக்கத்துவேன அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல விராட் உபாசனை, அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம்னு சொல்லக்கூடியது ஏக்கத்துவ பக்தி ஞானம். இதுல சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு பிரிச்சுக்குங்க. விராட்டுல வந்து ரெண்டு உபாசனைகள் இருக்கு. விராட் உபாசனையில நம்ம எதெல்லாம் இந்த சொசைட்டிக்காக நம்ம பண்றோமோ, சின்ன கருமத்தை நம்ம பண்ணாலும், ஒரு மாவு கோலத்தை வந்து பாத்தீங்கன்னா போடாம ஒரு அரிசியில வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசிய வந்து ஒரு வெளியில கோலம் போட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனை ஆயிடும். வெயில் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா போறவங்களுக்கு யாருக்காவது தண்ணியை ஒரு பானையில தண்ணியை வச்சுட்டீங்க அப்படின்னா அது விராட் உபாசனை ஆயிடும். ஒரு மாடுகள் போற தெருவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணி தொட்டியை கட்டி வச்சீங்கன்னா மாடு குடிச்சிட்டு போவோம், அது வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனை ஆயிடும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம காக்கைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிக்கட்டும் அப்படின்னு ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சோம் அப்படின்னா குரங்கு குடிக்கும், அதுக்கப்புறம் வந்து காக்கைகள் குடிக்கும், மைனா குடிக்கும், இது மாதிரி பட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் உபாசனை ஆயிடும். ஸ்கூல் கட்டுறதுல இருந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுல இருந்து எதெல்லாம் நம்ம பண்றோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனையோட ஸ்தூலம் அப்படின்னு பேர். நம்ம எதெல்லாம் வெளியில பண்றோமோ அதெல்லாம் விராட் உபாசனையோட ஸ்தூலம். அதே வந்து விராட் உபாசனைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தாவும் விராட் எல்லாம் பகவானா இருக்கார் அப்படின்னு உட்கார்ந்து தியானம் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் வந்து விராட் உபாசனையோட சூக்ஷ்மம் அப்படின்னு பேர். விராட் உபாசனையோட சூக்ஷ்மம். அதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சூக்ஷ்மமா கண்ணை மூடி உட்கார்ந்து நீங்க பண்ற உபாசனைகள். உபாசனம் நாம மானசம் கர்ம. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் நான் சிவ உபாசகன் அப்படின்னுக்கிறாங்க, நான் சக்தி உபாசகன் சொல்லிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பூஜா பண்றாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டோம் பூஜை பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உபாசனம் நினைச்சுக்கிட்டோம். உபாசனம்ன்றது பூஜை இல்லை. உபாசனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மானச கர்மம். உபாசனம் நாம மானசம் கர்மம். மானசத்துல பண்ணக்கூடிய மனசுல பண்ணக்கூடிய சிந்தனைக்கு பேரு தான் உபாசனம். அப்ப வெளியில பண்ணக்கூடியதெல்லாம் கர்மம். அப்ப இந்த ஜெகத்துக்கு வந்து நீங்க கர்மத்தை பண்ணலாம், கர்ம யோகமா எதை பண்ணாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம். அதையே நான் விராட்டுக்கு பண்றேன்னு பண்ணீங்கன்னா அது விராட் உபாசனை ஆயிடுது. ஸ்தூலத்திலேயே விராட் உபாசனை ஆயிடுது. இனிமே நீங்க அதை தான் பண்ணணும்.
எதை பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட ஸ்தூல ரூபத்துக்கு நான் பண்றேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி கண்ண மூடி உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாம ரூபத்தை கொண்டு வந்துடணும். எந்த பூஜை பண்ணாலும் விஷ்ணு இல்லாத பூஜை, விஷ்ணு இல்லாத நாம சங்கீர்த்தனம், விஷ்ணு இல்லாத எதுவுமே பலனளிக்காது. மனசுல புரிஞ்சுக்கணும். விஷ்ணு எது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர். அப்ப ஹிரண்ய கர்ப்பரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவரோட ஃபார்ம் தான் ஆதித்யன், சந்திரன் முதலிய நிறைய ஃபார்ம் இருக்கு. நீங்க அந்த நம்ம உங்களோட இதுல வந்து கொடுத்துருக்கேன், கேச்சித்துச்ச பிருத்தக்துவேன அப்படின்னு பாஷித்த இருக்குல்ல, கேச்சித்துச்ச பிருத்தக்துவேன ஆதித்ய சந்திராதி பேதேன அப்படின்னு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விராட் உபாசனையில 2 சொல்லியிருக்கோம். ஒன்னு வந்து ஸ்தூலம், ஒன்னு சூக்ஷ்மம். ஸ்தூலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஜி. ஒருத்தர் வந்து நான் யூடியூப்ல பாக்குற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்த ஜீவராசிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெரிய திமிங்கலம் இருக்குல்ல, அந்த திமிங்கலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவை பண்ணிட்டு இருக்காரு. இருக்கிற மீனுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளீன் பண்ணி அதுங்கெல்லாம் வந்து உடம்ப காட்டிட்டு இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்க வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த கரையில வந்து பாத்தீங்கன்னா கரை ஒதுங்குது, உடம்பு சரியில்லாம அதுக்கு ஏதோ அதை திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கே போய் அனுப்பிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எக்காலஜி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு காலையில இப்ப வரும்போது ஒரு அம்மாவை பார்த்தேன், ராமேஸ்வரத்துல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியால இருந்து நடந்து போறாங்க. அவங்க போற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, மரக்கண்ணை வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா கிளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் பையனும் சேர்ந்து எல்லாம் ஃபுட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 100கணக்கான கிளி வந்து அவங்க வீட்டுல டெய்லி சாப்பிடுது. எப்படி சொல்றாங்க 10-20 கிலோ குக் பண்றாங்க அவங்க. அது டெய்லி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் புறாக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா விராட்டுக்கு உபாசனை பண்றோம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப எல்லாம் இந்த உலகத்துல வந்து மிஷினரி ஒர்க் நிறைய பண்றாங்க. அது கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணாலும் சர்வம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம், அதுக்கு தான் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ண போறோம், பாவிக்க போறோம். நான் விராட்டுக்கு பண்றேன். அப்ப கர்மயோகம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் வேற விதமான ஃபார்முக்கு மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் பக்குவம் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனக மகாராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜா யாக்ஞவல்யருக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திர வித்யா அப்படின்னு பேர், அதுக்கு பேர் வைஸ்வானர வித்யான்னு பேர். அஸ்வபதி ராஜா வந்து பாத்தீங்கன்னா வைஸ்வானர வித்யாவை போதிக்கிறார். யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிஹோத்திர வித்யாவை போதிக்கிறார். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையே வந்து பாத்தீங்கன்னா விராட் அப்படின்ற உபாசனை பண்ணணும் அப்படின்னு உட்கார்றாங்க. உபாசனை பண்ணும்போது என்னது, எதை எதை எப்படி எப்படி பாவிக்கிறது. இப்ப நான் சொன்னேன்ல சொர்க்கமே தலை, இந்த பாதமே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட பிருத்திவி, இந்த பாதம் சந்திர சூரியர்களே வந்து பாத்தீங்கன்னா கண்கள். இது மாதிரி இந்த மொத்த ஸ்தூலத்தையே வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்து விஸ்வலைஸ் பண்ணி இதையே பகவான் அப்படின்னு பாவிக்கிறது. பார்க்கும் போதெல்லாம் அதே மாதிரி பாவிக்கிறது. அப்படி பாவிச்சிங்க அப்படின்னா அந்த உபாசனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமானது. அது நல்லா உங்களை பியூரிஃபை பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 எல்லாம் பகவான் எல்லாம் பகவான் எல்லாம் பகவான் எல்லாம் பகவான் அப்படின்னு மனசு அடங்கிடும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க சுவாமி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நோட்ஸ் போட்டிருங்க ஒரு இது, ஹிரண்ய கர்ப்ப உபாசனையை பத்தி ஆதித்ய சந்திராதி பேதேன அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, நிறைய உபனிஷத்துல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா 4:1 4வது அத்தியாயம் 1வது வந்து பாத்தீங்கன்னா பாதம், 4வது அத்தியாயம் 1வது பாதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது 3 4 5 6ன்னு 4-5 சூத்திரம் எழுதிங்க. 3 4 5 6ன்னு எழுதிங்க. ஆத்மத்துவ உபாசனாதிகரணம் அப்படின்னு அர்த்தம். ஆத்மத்துவ உபாசனாதிகரணம் இது இது ஆதித்யனே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா, ஆதித்ய பிரம்மேதி உபாசித்த, ஆதித்யனை பிரம்மம் என்று உபாசனை செய், சந்திரனை பிரம்மம் என்று உபாசனை செய், இந்த வாக்கை பிரம்மம் என்று உபாசனை செய்,
மனதை பிரம்மம் என்று உபாசனை செய். இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதை உபாசனை பண்ணி, இதை ஆத்மானு உபாசனை பண்ணி, இதை ஆத்மானு உபாசனை பண்ணி, இதை பிரம்மம்னு உபாசனை பண்ணுன்னு ஸ்ருதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல நிறைய உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எல்லா உபாசனைகளுக்கும் ஒரே ஒரு பேர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பேர் கொடுக்கணும்? ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. விராட்டு ஸ்தூலம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. கண்ணை மூடி பண்ணினீங்கன்னா அது ஹிரண்ய கர்ப்ப உபாசனை ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மத்துவ உபாசனாதிகரணம்னு ஒரு அதிகரணம், ஒரு ஹெட்டிங் இருக்கு. அது அப்புறம் 4வது சூத்திரம் சொல்லுது பிரதீக அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அதிகரணம்னா டாபிக்னு அர்த்தம், சைட் டாபிக், சைட் ஹெட்டிங். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம திருஷ்டி அதிகரணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரம்ம திருஷ்டி அதிகரணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது இருக்கு ஆதித்யாதி மத்திய அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆச்சாரியர் சொல்றதெல்லாம் ஆதித்யன், சந்திரன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உபாசிக்கிறதுன்ற இதை வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. வரிசையா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தா ஏதாவது ஒன்னை எடுத்துக்கிட்டு தான் கண்ணை மூடி உட்காரணும். நிர்குண நிராகாரத்தை தியானிக்க கூடாது. நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுக்கு விஷயம் இல்லை. நிர்குண நிராகாரம் அவ்வியக்தம், ஈஸ்வரன் சூன்யம் அப்படின்னு தியானம் பண்ணக்கூடாது. ஈஸ்வரனை தியானம் பண்ணணும்னாவே ஏதாவது நாமம் ரூபம் குணங்களை வச்சுக்கிட்டு தான் தியானம் பண்ணணும். அதுக்கு பேர் என்ன ஆயிடும்? ஹிரண்ய கர்ப்ப உபாசனை ஆயிடும். அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? கிரமமுக்தி கிடைக்கும். அதுல நல்லா பக்குவப்பட்டோம் அப்படின்னா இங்கேயே ஜீவன் முக்திக்கு நம்ம அதிகாரி ஆயிடுவோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏக்கத்துவ பக்தியில என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றார். ஏக்கத்துவ பக்தின்றதுக்கு அர்த்தம் தத்துச்ச ஞானம் ஏக்கத்வேன. அதை எப்படி ஏக்கமா அறியறது அந்த ஈஸ்வரனை உபாசிக்கிறது அப்படின்னா ஏக்கம் ஏவ பரம்பிரம்ம, ஒரே ஒரு பரபிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பரபிரம்மம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நானா இருக்கேன் அப்படின்னு பாவிக்கிறது, அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிக்கிறது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஞானம்னு பேர். இது ஞானம் அப்படின்னு பேர். இதோட இதை நிப்பாட்டிங்க. ஆச்சாரியர் என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 3 விஷயத்த நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயம் ஜோதி பிராமணம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி பிராமணம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்ம பிராமணம்னு ஒண்ணு. சூத்திராத்மாவை பத்தினது 3த்தையும் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்ப 3 விதமா பண்ண போறோம். விராட் உபாசனை, அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, அப்புறம் ஈஸ்வர உபாசனை. ஈஸ்வர உபாசனை தான் சுத்த ஞானம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார்? வர இன்னைக்கு பாட்டம் வந்துருங்க 16வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியர் ஒரு அவதாரிக்கா சொல்றார். யதி பகுபிகி பிரகாரைஹி உபாசதே. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா யதினா ஒருவேளை, பகுபிகி பிரகாரைஹி உபாசதே, லோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் விதவிதமான உபாசனைகள் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கதம் துவாம் ஏவ உபாசத்தே, எப்படி நீங்க வந்து என்னையே உபாசிக்கிறார்கள்னு சொல்றீங்க? நீங்க விதவிதமா உபாசிக்கிறாங்க. உலகத்துல எத்தனை மதங்கள் இருக்கு? ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கு. இந்தியாலேயே ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. 1 2 3 தான் தெரியும் பிரசித்தமா. விதவிதமான தேவதைகள், கோடிக்கணக்கான தேவதைகள் உபாசனைகள் பண்ணப்படுது. விதவிதமா பண்றாங்க உபாசனைகள். நேற்று ஒரு இதை பாக்குற சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆட்டை அறுத்து ரத்தத்தினால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்படிலாம உபாசனை பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்தினால அபிஷேகம் பண்றதை நான் பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேற்று நான் பாக்குறேன். அது மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி கூட வந்து உபாசனை இருக்கா அப்படின்னு. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான பிரகாரங்கள்ல உபாசனையானது நடக்குது. ஆனா துவாம் ஏவ உபாசத்தே கதம், ஆனா நீங்க சொல்றீங்க என்னையே உபாசிக்கிறார்கள்னு சொல்றீங்க, அது எந்த விதமாக? நான் சொல்லுவேன், இப்ப உங்களுக்கு புரிதல் உண்டாகணும். எக்காலஜி பேலன்ஸ்க்காக எவனா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நதியெல்லாம் இணைக்கணும், பறவைகள்லாம் நல்லா இருக்கணும், மரங்கள்லாம் நல்லா இருக்கணும், ஏரி குளத்தெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்றேன். இந்த எல்லாத்துக்கும் என்னெல்லாம் காரியம் பண்றாங்களோ அதெல்லாத்துக்கும் என்ன பேரு? விராட் உபாசனை. யாரெல்லாம் கண்ண மூடி உட்கார்ந்து எதையாவது தேவத்தையை உபாசிக்கிறாங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனை.
யாரெல்லாம் நம்மள மாதிரி உட்கார்ந்து ஆத்மாவை சிந்தனை பண்றாங்களோ அது காரண உபாசனை, ஈஸ்வர உபாசனை. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஈஸ்வர உபாசனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1 மணி நேரம் ஈஸ்வரனை பத்தின சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேரு ஈஸ்வர உபாசனைன்னு பேரு, சிரவண மனன நிதித்தியாசனம். இந்த 3 அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த லோகத்துல என்ன வந்தாலும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரணம், விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வரன், இந்த 3க்குள்ளர் தான் எல்லாம் வந்துருது. அது வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் நான் சொல்றேன், நான் சுவாமி நான் நேற்று நோன்பு திறக்கிறேன் சுவாமி, ஏன்னா நான் ஒரு கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன், முஸ்லீம் அவர். நான் ரொம்ப நல்லா பண்ணுங்க ஜி அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் எதுக்குள்ளார வருது, ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார தான் வந்துருது. யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன காரியம் பண்றாரு அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்ணுங்க ஜி, ஈஸ்வரனுக்காக ஏதாவது பண்ணுங்க. ஒருத்தர் வில்வ மரத்தை நடணும் அப்படின்னு இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா இதுக்கும் ஒரு சாமி என்ன பண்றாரு, அப்பப்போ வருவார், ஒருத்தர் வருவார்ல, அப்பப்போ வருவார், அவருக்கு ஏதாவது பணம் கொடுப்போம் நாங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்டோம்னா, அவர் புத்திக்குள்ளார வந்து இருக்கு எல்லா சிவாலயங்கள்லயும் போய் வில்வ மரத்தை வந்து பாத்தீங்கன்னா நடணும் அப்படின்னு. நல்லா நடக்கட்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் எதுக்குள்ளார வந்துருது, ஈஸ்வர உபாசனைக்குள்ளார வந்துருது. நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா இந்த வெயில் காலத்துல ஆஷாராம் பாப்புவோட பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது இல்லாம இந்த சீக் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் வந்து நிற்கும். ட்ரெயின் வந்து நின்றுச்சு அப்படின்னா அவ்வளோ ஹாட்டா இருக்கும் ட்ரெயின்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதில் ஃபுல்லாக அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி பாட்டிலை வச்சுக்கிட்டு கொண்டு வந்து தண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஊற்றி கொடுப்பாங்க. என்ன இதாக இருக்கும் தெரியுங்களா, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அது ஒரு சேவையாக வச்சுருக்காங்க தண்ணி கொடுக்கறது. நம்ம பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும். ட்ரெயின் வந்து நின்னோன்னு ஓடி வந்து யாருக்கு ட்ரெயின் தண்ணி வேணும்னு எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பாத்திரங்களில் தண்ணியை பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது மாதிரி சேவை. அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக வந்து ஆமாம் சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருத்வாராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் செருப்பெல்லாம் வந்து போய் நம்ம வச்சோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து வரத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி க்ளீன் பண்ணி வைப்பாங்க. பெரிய பெரிய கலெக்டராக இருப்பாங்க, மந்திரியாக இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்ட்ரி அது மாதிரிலாம் காரியத்தை பண்ணியிருக்காரு. அப்போ இதெல்லாம் சேவை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜீசஸாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், இல்லை யாரு வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையும் கூட என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறாரு, எந்தெந்த விதத்தில் இந்த உலகத்தில் விதவிதமான உபாசனைகள் நடக்குதோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷி ரூபத்தில் கேட்குறாரு, எப்படி சுவாமி உங்களையே உபாசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அவங்க எல்லாம் உன்னையே உபாசிக்கிறாங்கன்னு எப்படி நீ சொல்கிற அப்படின்னா ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டோன்னா நல்லா புரிஞ்சு. அகம் கிரதுரகம் யஜ்ஞஹ, அகம் கிரதுரகம் யஜ்ஞஹ, ஸ்வதாகம் அகமௌஷதம், ஸ்வதாகமகமௌஷதம், மந்த்ரோஹமகமேவாஜ்யம், மந்த்ரோஹமகமேவாஜ்யம், அகம் அக்னிர் அகம் ஹுதம், அகமக்னிர் அகம் ஹுதம், அகம் கிரதுரகம் யஜ்ஞஹ, ஸ்வதாகமகமௌஷதம், மந்த்ரோஹமகமேவாஜ்யம், அகமக்னிரகம் ஹுதம். ரொம்ப அற்புதமானது. அகம் கிரதுரகம், கிரதுகு அகம், கிரதுகு அப்படின்னா யஜ்ஞ விசேஷம். கிரதுன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பசு யஜ்ஞம் அப்படின்னு ஒரு யஜ்ஞம் இருக்கு. பசு யஜ்ஞம் அப்படின்னா என்ன அர்த்தம், 6 நாள் நடக்கக்கூடிய யஜ்ஞத்துக்கு பேர் பசு யஜ்ஞம். மினிமம் வைதிக யாகம் பசு யாகம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர் கிரதுகு அப்படின்னு பேர். வைதிக யோக யஜ்ஞங்கள்ல வந்து ஒரு விசேஷமானது கிரதுகு அப்படின்னு பேர். அதுவும் நானாக இருக்கின்றேன். அதுக்கு அடுத்து சொல்றாரு யஜ்ஞக அகம், ஸ்மார்த்த யஜ்ஞம் நம்ம எல்லாம் பண்றோம்ல, என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு கேட்டா ஒரு கணபதி ஹோமம், ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதர்சன ஹோமம், ஸ்ரீ சுக்த ஹோமம், நவகிரக ஹோமம், இதெல்லாம் பண்றோமே, இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் ஸ்மார்த்த அக்னின்னு பேர். ஸ்ரௌத்த அக்னினா ஸ்ருதியில சொல்லப்பட்ட அக்னி காரியங்கள் எல்லாத்துக்கும் கிரதுகுன்னு பேரு. ஸ்மார்த்தத்துல சொல்லக்கூடிய அக்னிகள் எல்லாமே யஜ்ஞம் அப்படின்னு சாமானிய சப்தத்துல சொல்லப்படுது. ஸ்மார்த்த ஃபயர் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும், அதுவும் நானா தான் இருக்கேன். அகம் யஜ்ஞக, யஜ்ஞக அகம். அது அப்புறம் ஸ்வதா அகம். ஸ்வதா அப்படின்னா என்ன அர்த்தம்,
பித்திருக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எள்ளு தண்ணி கொடுக்கும் போது என்ன பண்றோம், பிண்டம் பிடிச்சு வச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதா அப்படின்னு இந்த கட்டை விரல் வழியா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது. இந்த ஸ்வதான்னு சொல்லக்கூடியதும் பித்ருயஜ்ஞமான ஸ்ராத்தமும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சிரத்தையோடு கொடுக்கக்கூடியது ஸ்ராத்தம். ஸ்ரத்தையாகுதம், ஸ்ரத்தையோட அப்பா அம்மாக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் நம்ம எதை பண்றோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ராத்தம். அதுவும் நானாகவே இருக்கின்றேன். அதுக்கப்புறம் ஔஷதமகம், நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஔஷதமா இருக்க. 2 அர்த்தம் 3 அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றார். ஔஷதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்துல நம்ம யூஸ் பண்றோமே, எதெல்லாம் ஆகுதி கொடுக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரவியங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்றோம். சமித்துக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய மூலிகைகளை நம்ம யூஸ் பண்றோம். ஔஷதம் அப்படின்னு பேரு. அதுவும் நானாகவே இருக்கின்றேன். மந்திரகாகம், அந்த மூலிகைகள் எல்லாத்தையும் ஔஷதிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கும் போது மந்திரம் சொல்லிதானே கொடுக்குறோம், ஸ்வாஹா சொல்லி கொடுக்குறோம். அந்த மந்திரங்களும் நானாகவே இருக்கின்றேன். அந்த மந்திரத்தோட அந்த திரவியங்களை நம்ம என்ன பண்றோம், ஆஜ்யம் சொல்லக்கூடிய நெய் ஒரு கிண்ணம் வச்சிருப்போம். நெய் வந்து பாத்தீங்கன்னா அந்த யஜ்யத்துல யூஸ் பண்றதுக்கு பேர் ஆஜ்யம்னு பேர். நெய்ன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. வீட்டுல யூஸ் பண்றது நெய்யா இருக்கட்டும். ஹோமத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு ஆஜ்யம்னு பேரு. அந்த ஆஜ்யத்துல தொட்டு தொட்டு தான் என்ன பண்ணுவோம், ஸ்வாஹா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். அந்த ஆஜ்யமும் நானாகவே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அக்னிகி அகம், இந்த ஆகுதிகள் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோமே அந்த அக்னியாகவும் பேஸா இருக்கிறதும் நானாகவே இருக்கின்றேன். அதுக்கப்புறம் ஹுதம் அகம் ஏவ, நான் எதை வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கிறதும் நானே தான். எந்த காரியம் நடக்குதோ அதுவும் நானே தான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம். 4:24 பக்கத்துல போட்டீங்கன்னா 4:24 போட்டீங்க அப்படின்னா அப்படியே டிட்டோவா இங்க இருக்கிறது வேற ஃபார்ம்ல சொல்லப்பட்டிருக்கு. பாஷ்யத்துக்கு வந்துட்டு பாத்திரலாம். அகம் கிருத்துகு, கிருத்துகுனா என்ன சுவாமி அப்படின்னா ஸ்ரௌத்த கர்ம பேதா. கிருத்துனா என்ன அர்த்தம்னா ஸ்ரௌத்த கர்மா. ஸ்ரௌத்த கர்மான்னு என்ன அர்த்தம், வேதத்துல சொல்லப்பட்ட அக்னி கர்மால ஒரு வெரைட்டி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேதத்திலையும் ஸ்மிருதிகளுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னா, ஃபயர் ரிச்சுவல் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல பண்ணக்கூடிய ஃபயர் ரிச்சுவலுக்கு எல்லாம் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறோம், அக்னிஹோத்திரத்துல இருக்கிற அக்னி தான் பேஸ். அதே ஸ்மார்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தீப்பெட்டியை வச்சு என்ன பண்ணலாம், மேட்ச் பாக்ஸை வச்சு ஒரு அக்னியை பத்த வச்சுக்கலாம். ஒரு கற்பூரத்தை வச்சு நீங்க ஹோமம்லாம் வீட்டுல பண்றீங்கல்ல, வீட்டுல ஹோமங்கள் பண்ணும் போது எங்கெல்லாம் பண்றாங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கற்பூரத்தை வச்சு வரட்டி சாணிய வரட்டியை வச்சு அதுக்கு மேல கற்பூரம் வச்சு என்ன பண்ணுவார், வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து பத்த வைப்பார். இதுக்கு பேர் என்ன பேரு, லௌகிகா அக்னி அப்படின்னு பேர். இந்த லௌகிகா அக்னி எல்லாமே ஸ்மிருதியில சொல்லப்பட்ட சின்ன சின்ன யஜ்யங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த அக்னின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்ரௌத்த அக்னி எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாகங்கள் எந்த யாகங்கள் பண்ணினாலும் அந்த யாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அக்னி பயன்படும் அப்படின்னா அக்னிஹோத்திரம் நித்தியமா ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரோட அக்னியை கொண்டு வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த யாக குண்டத்துல வச்சு ஃபயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப யாகங்கள் பண்ணணும் அப்படின்னா வைதிக கர்மா பண்ணணும்னா அக்னிஹோத்திர அக்னின்னு பேரு. அதுக்கு பேரு ஸ்ரௌத்த அக்னி அப்படின்னு பேரு. ஸ்ரௌத்த அக்னினா ஸ்ருதியில சொல்லப்பட்ட அக்னி காரியம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரத்துன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பசு யாகம் ஒரு வெரைட்டி. இது ஆச்சாரியர் சொல்றாரு, அதுவும் நானாகவே இருக்கிறேன். அகம் கிரத்துகு ஸ்ரௌத்த கர்ம பேதக, ஸ்ரௌத்தத்தோட கர்மபேதமா இருக்கிற இந்த கிரத்துவும் நானே. அகம் ஏவ, நானே தான், நிச்சயமா பண்ணிக்கணும், நானே தான். அது மட்டும் இல்ல, அகம் யஜ்ஞ ஸ்மார்த்தக, ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்ட கணபதி ஹோமம் மாதிரி இருக்கிற நிறைய ஹோமங்களாகவும் நானே இருக்கிறேன். லௌகிகா அக்னின்னு பேர், இதுக்கு பேர். அந்த அக்னியாகவும் நானே இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, கிம்ச ஸ்வதா, மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதாவா இருக்க. ஸ்வதான என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா பிண்டம் பிடிச்சு வச்சு ஸ்வதா அன்னம். அகம் பிருத்திபியோ எத்து தீயதே,
எது வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்களுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிராத்த கர்மால வந்து பாத்தீங்கன்னா பிண்டம் பிடிச்சு வச்சு எள்ளு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா விட்டு சொதான்னு எள்ளையும் தண்ணியையும் கையில வந்து எள்ள பிடிச்சு வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துவார். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிண்டத்துக்கு மேல மந்திரத்தை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்வதாகாரம் வேத யஜ்யங்களுக்கு ஸ்வாஹா. அதே வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்கர்மாக்களுக்கு ஸ்வதா. யஜ்யங்கள் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கைகளோட இந்த பிளேஸ்ல தான் விடணும். கட்டை விரல் வந்து நிஷேதம். கட்டை விரலால வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்க மாட்டோம். இதை வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் கொடுக்கணும், இப்படி கொடுக்க கூடாது, மாத்திலாம் கொடுக்க கூடாது. அதே நேரத்துல ஸ்வதா சிராத்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணும் போதும் இப்படிதான் தலைகீழா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டை விரலால தான் அந்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழ மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதா அப்படின்னு பேரு. அப்ப ஸ்வதா அன்னம், அந்த சிராத்த கர்மால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதான்னு சொல்லி கொடுக்குறீங்களோ, பித்திருக்களுக்கு அந்த அன்னத்தை கொடுக்குறீங்களோ அந்த அன்னமும் நானே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அகம் ஔஷதம், நான் ஔஷதமாக நான் இருக்கின்றேன். ஔஷதம்னா என்ன சுவாமி அப்படின்னா சர்வ பிராணிபிகி எத் அத்தியதே, எல்லா பிராணிகளாலும் எது வந்து பாத்தீங்கன்னா உண்ணப்படுகிறதோ, நம்ம சாப்பிட்றோம்ல எல்லா ஜீவராசிகளும் சாமானியமா சாப்பிட்ற ஃபுட் இருக்குல்ல, அந்த ஃபுட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கின்றேன். தது ஔஷத சப்த வாச்சியம், ஔஷதம்னா ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா ஜீவராசிகளும் சாப்பிடக்கூடிய ஃபுட் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், அத்தவா சுவாமி இது என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்தான பிராமணம் அப்படின்னு பக்கத்துல வேணா யாராவது ரெஃபரன்ஸ் வேணும்னா கொஞ்சம் மனனம் பண்றவங்க வேணா எழுதிங்க, ரெஃபர்னு போட்டு சப்தான பிராமணம்னு பக்கத்துல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், பின்னாடி பார்க்கலாம். ஆச்சாரியர் சொல்றார் அத்தவா, இந்த ஔஷதிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மீனிங் ஆச்சாரியர் எடுக்கிறார். அத்தவான என்ன அர்த்தம், அல்லது ஸ்வதா இதி, ஸ்வதான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை வந்து சர்வ பிராணி சாதாரண மன்னம். ஸ்வதாக்கு நம்ம என்ன எடுக்கணும், எல்லா பிராணிகளும் சாப்பிடக்கூடிய சாதாரண ஃபுட்டை எடுத்துக்கணும் ஸ்வதான்னு. அதுக்கப்புறம் ஔஷதம் இதி, ஔஷதம்ன்ற சப்தத்துக்கு என்ன எடுக்கணும், மருந்தே எடுங்களேன். ஔஷதம்னா மருந்து தான் நம்ம சொல்றோம், மெடிசின். அப்ப அந்த ஔஷத சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஔஷதமே எடுக்கணும். எப்படின்னா வியாதி உபசமார்த்தம் பேஷஜம், வியாதிகளை வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த மருந்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஔஷதம். அப்ப ஸ்வதான்றதுக்கு அர்த்தம் எல்லா பிராணிகளும் சாப்பிடக்கூடிய அன்னம். அது அப்புறம் ஔஷதம்ன்றதுக்கு அர்த்தம் நோய்களுக்காக கொடுக்கக்கூடிய அன்னமும் நானா இருக்கிறேன் சொல்லிட்டேன். அது அப்புறம் மந்திரக அகம், எந்த மந்திரமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நானாகத்தான், மந்திரம் நானாகத்தான் இருக்கின்றேன். ஏன பித்ருபியோ தேவதாபியகச்ச ஹவிஹி தீயத்தை, தேவதைகளுக்கோ இல்ல பித்திருக்களுக்கோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கிறோம். அந்த மந்திரமாக நானே இருக்கின்றேன். அதுக்கப்புறம் அகமேவ ஆஜ்யம், நானே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஜ்யமாக இருக்கின்றேன். ஆஜ்யம்னு என்ன அர்த்தம், ஹவிஹி. ஹவிஹிச்ச அகம் அக்னிஹி, ஹவினா என்ன அர்த்தம், அந்த ஹவிஸ்ன்னு சொல்லக்கூடியதா நான் இருக்கின்றேன். ஆஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் ஹவி எடுத்துங்க, நெய்யி, நெய்யில பண்ணப்பட்ட அன்னம் ஹவிஸ் அன்னம்னு பேர், பால் அன்னம், அதுவும் நானாகவே இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல அகம் அக்னிஹி, நான் அக்னியா இருக்கின்றேன். யஸ்மின் ஹூயதே, எதனிடத்துல நீங்க ஆகுதி கொடுக்குறீங்களோ அந்த அக்னியாக நான் இருக்கின்றேன். ச அக்னிகி அகமேவ, அந்த அக்னியாக நானே இருக்கிறேன். அது மட்டும் இல்ல அகம், நான் வந்து பாத்தீங்கன்னா ஹுதம், ஹுதம்னா என்ன அர்த்தம்னா அவன கர்ம, அந்த கிரியா பண்றமே, அந்த காரியம் பண்றமே, அந்த வைதிக காரியமோ ஏதோ ஒரு காரியம் பண்றமே, அந்த காரியமாகவும் நான் தான் இருக்கின்றேன், அந்த கர்மமாகவும் நானாகத்தான் இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே யஜ்ஞம் நடக்குது அப்படின்னா யஜ்ஞோவை விஷ்ணு, ஒரு பொதுவா ஒரே ஒரு டாபிக், இதை ஃபுல்லாத்தையும் ஒன்னு ஆக்குங்க சுவாமி அப்படின்னா என்ன சொல்லலாம், யஜ்ஞோவை விஷ்ணு. ஒரே சப்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தத்தையும் இந்த ஸ்லோகத்தோட மொத்தத்தையும் ஒரே ஒரு சப்தத்துல சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞோவை விஷ்ணு, மொத்த யஜ்ஞமும் விஷ்ணு. மந்திரமா இருக்கட்டும், அக்னியா இருக்கட்டும், ஆகுதியா இருக்கட்டும், எல்லாம் எதெல்லாம் இருக்கோ எல்லாம் விஷ்ணு. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு கொண்டு வந்து ஆயிடுச்சா.
இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். சரி, விஷ்ணுன்னு சொல்லலாமா இல்ல இங்க ஈஸ்வரன் சொல்லலாமா சாமி? நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா, பஞ்சும் நூலும் வேற வேற இல்லை. அதே மாதிரி ஈஸ்வரனும் ஹிரண்ய கர்ப்பரும் வேற வேற இல்லை. அப்ப விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞோவை விஷ்ணுகுன்னு சொன்னாலோ அதுக்கு என்ன எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நூலும் நூலுக்குள்ளார இருக்கிற பஞ்சு. அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்தர்யாமி ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்ந்தே கிரகணம் பண்ணணும். அப்படி புரிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிஞ்ச மேலும் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிற. கிஞ்சனா மேலும். பிதாகமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹः மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரமோங்காரः வேத்யம் பவித்ரமோங்காரः ऋक्यजुर्सामये ऋक्सामयजुरेव च ऋक्सामयजुरेव च पिताहमस्य जगतः माता धाता पितामहः वेद्यं पवित्रमोङ्कारः ऋक्सामयजुरेव च पिताहमस्य जगतः अस्य जगतகனா இந்த ஜகத்திற்கு யார் அப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா, நான் தான் பிதாவாக இருக்கின்றேன், நான் தான் அப்பா. அப்ப சுவாமிகிட்ட போகும்போதெல்லாம் இப்ப இனிமே என்ன பண்ணணும், நீதான் என்னோட அப்பா அப்படின்னு பாவிக்கணும். யஜ்யம் இருக்கும் போதெல்லாம் எங்க யஜ்யம் நடக்குதோ எல்லா யஜ்யத்துல இருக்கிறதெல்லாம் பகவான் தான் பாவிக்கணும். ஏக்கத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 எல்லாத்திலையும் கொண்டு வரணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஒரே ஒரு அப்பா தான், தந்தை ஒருத்தர் தான். யாரு? பகவான் தான். கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது மாதா, அம்மாவும் அவர்தான். அவர்தான் அம்மாவாகவும் இருக்கார், மாதாவாகவும் இருக்கார். கூடவே தாத்தா, அவர்தான் கர்ம பலனை கொடுக்கக்கூடிய தாத்தா. கர்ம பலனை கொடுப்பவருக்கு பேரு தாத்தா, கர்ம பல தாத்தான்னு பேரு. எனக்கு என்னெல்லாம் சம்பவிக்குதோ அது எல்லாம் எனக்கு தான். யாரும் சுவாமி எனக்காக இதை பிரார்த்தனை பண்ணுங்க சுவாமின்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்காதீங்க. நான் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன். சுவாமி என் பையன் எக்ஸாம் எழுதுறான் சுவாமி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க, அவன் பாஸ் ஆகட்டும், என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கட்டும், என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கட்டும், அப்படிலாம் வந்து சாமியார்கிட்ட கேட்டுறாதீங்க. சாமியாருக்கு வேலை அது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிக்க படிக்க நமக்குள்ளார புத்தி வரணும். பகவான் தான் கர்ம பல தாத்தா. எனக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன அம்சம் அது எது கிடைச்சாலும் அது பகவான்கிட்ட இருந்து வரக்கூடிய பிரசாதம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசகனா இருக்கணும் அப்படின்னா எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் பிரசாதம், நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ எது சம்பவிச்சாலும் கர்ம பலதாத்தாவா இருக்கிற ஈஸ்வரன் இருந்து வருது, பகவான் இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? பிரசாதம். தீர்த்தம் பிரசாதம், துளசி பிரசாதம், எல்லாம் பிரசாதம் தான். அந்த பிரசாத பாவத்தில் இருக்கணும் தாத்தா. ஏன் அப்படின்னா பகவான் தான் கர்ம, சைத்தான் ஒருத்தன் இல்லை. சனாதன தர்மத்துல கர்ம பலம் கொடுக்கறதுக்கு சைத்தான் ஒருத்தன் இல்லை, பகவான் மட்டும்தான் இருக்கார். பகவான் மட்டும்தான் எல்லாம் நமக்கு பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா மறுமறிங்கே இல்லாம பிரசாத புத்தியோட இருக்கணும் தாத்தா. அதுக்கப்புறம் பிதாமக. சரி, அப்பா அம்மா சுவாமி, சுவாமி தான் அப்பா அம்மாவா இருக்கார். தாத்தா யாரு சுவாமி அப்படின்னா தாத்தாவும் அவர் தான், பிதாமக, என்னுடைய தாத்தா. அதே மாதிரி வேத்தியம், 3 தனித்தனியா எடுக்க போறேன். வேத்தியம் அப்படின்னா அறிந்து கொள்வதற்கு யோக்கியமானவரும் நானே. வேத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் அறிய யோக்கியமானவனும் நானே. இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் விதவிதமான நாலேஜ் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் ஈடுபடுறாங்க. எல்லாம் மாயாஜாலத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல எதையாவது அறியணும் அப்படின்னா பகவானை மட்டும்தான் அறிய வேண்டும். யோக்கியமானவர், அறிவதற்கு யோக்கியமானவர் வேத்தியம். அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே பவித்திரமானவர் யார் அப்படின்னா நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் மிகவும் பவித்திரமானவர், சுத்தமானவர், பவித்திரம் பண்ணக்கூடியவர். வேற எதுவுமே பவித்திரம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் பவித்திர சுரூபமா இருக்கார்.
அதுக்கப்புறம் அவர்தான் ஓங்காரமாகவும் இருக்கின்றார். அவர்தான் ஓங்காரமாகவும் இருக்கிறார். இந்த மூணுத்தையும் ஒன்னாக்குனீங்கன்னா, தனித்தனியா எடுத்தீங்கன்னா அரிய யோக்கியமானவர், பவித்திரமானவர், ஓங்காரமாக அவர்தான் இருக்கின்றார். இத மூணுத்தையும் ஒன்னாக்குனீங்கன்னா வேத்தியம் பவித்திரம் ஓங்காரம், அரிய யோக்கியமான பவித்திரமான ஓங்காரமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு மூணுத்தையும் ஒன்னாவும் சொல்ல முடியும். அரிய யோக்கியமான பவித்திரம் பண்ணக்கூடிய ஓங்காரமாக நான் இருக்கின்றேன் என உபாசனைக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தஸ்ய வாச்சக பிரணவஹ ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வேதங்களும் நான் தான். எது? ரிக் சாம யஜுரேவச்ச. ரிக் வேதமும் யஜுர்வேதமும் சாமவேதமும் திரைவித்யா அப்படின்னு பேரு. இந்த 3 வேதங்களாகவும் நானே இருக்கின்றேன் அப்படி சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சின்ன பாஷ்யம் பண்றார். பிதா, பிதான என்ன அர்த்தம்? ஜனயிதா, நம்மளை பெற்றெடுத்தவர். இந்த மொத்த உலகமும் எங்க இருந்து வந்துச்சு? மாயாமா தான் அம்மா. அம்மாவுக்கு மேல அம்மாவுக்கு யாரு அப்பாவா இருக்கா? அதிஷ்டானமா அப்பா இருக்கார், சந்நிதி மாத்திரமா இருக்கார். மாயா தான் பண்ணுது. ஆனா பண்றதுக்கு பின்னாடி யார் இருக்கணும்? சைத்தன்யமா ஈஸ்வரன் இருக்கார். அப்ப இந்த ஜெகத்துக்கு வந்து அப்பா யாருன்னா பிதா நான் தான், அகம். ஜெகத்தோ, இந்த ஜெகத்துக்கு வந்து அஸ்ய ஜெகத்தோ, இந்த ஜெகத்துக்கு நான் பிதாவா இருக்கேன். மாதா ஜனயித்ரி, மாதாவாவும் நான் இருக்கேன். ஐயோ சுவாமி மாயா தானே மாதா. அபின்ன சக்தி, அபின்ன சக்தி. அபின்ன சக்தினா என்ன அர்த்தம்? சுவாமிதான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அபின்ன சக்தி தனியா மாத்தான்னு இல்லை. நமக்கெல்லாம் அம்மா தனி அப்பா தனி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அம்சத்தில், அதனால்தான் நம்ம சொல்றோம் என்ன பேரு? உமையொரு பாகான். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அம்மா வந்து பாத்தீங்கன்னா தனியாலாம் இல்ல, தன்னுடைய பார்ட்லயே வந்து பாதியை வந்து அம்மாக்காக கொடுத்து வச்சிருக்கார். பாதி அப்பா பாதி அம்மா. அப்ப சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நீதான் அப்பா நீதான் அம்மா அப்படின்னு பாவிக்கணும். தாத்தா, தாத்தான என்ன அர்த்தம்? கர்ம பலஸ்ய பிராணிபியோ விதாத்தா. பிராணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை பிரிச்சு பிரிச்சு கொடுக்கிறவர். யார் யாருக்கு என்னென்ன பலன் கொடுக்கணும் தேச கால நிமித்தத்தை வச்சுக்கிட்டு சரியா கொடுக்கிறவர். மயிரிலையும் பிசகாமல் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கர்ம பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கார். விதாத்தா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிதாமகன் என்ன அர்த்தம்? பித்துக்கு பிதா, அப்பாவோட அப்பா, அப்பாக்கு அப்பா. நம்ம எல்லா அப்பாக்களுக்கும் அப்பாவா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். ஆதி பிதா அவர் தான். என்னோட அப்பாக்கு அப்பா, அவரோட அப்பாக்கு அப்பா, அவரோட அப்பாக்கு அப்பா, அவரோட அப்பாக்கு அப்பா, அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில பகவான் தான் எல்லா அப்பாக்களுக்கும் அப்பாவா இருக்கிறவர், தாத்தான்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் வேத்தியம் அப்படின்னா வேதித்தவ்யம். இந்த உலகத்துல அறிய யோக்கியமானது, கண்டிப்பா அறியத்தக்கது எதுவோ அது பகவான் தான். பவித்திரம், பவித்திரம்ன்றதுக்கு அர்த்தம் பாவனம். பாவனம்னா சுத்தம் பண்ணக்கூடியது. பகவான் தான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிந்தனை, அவருடைய மந்திரம், அவரை சிந்தனை பண்றது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பவித்திரம் பண்ணக்கூடியது. பகவான் தான் பவித்திரம். ஓங்காரகச்ச, அவர் தான் ஓங்காரமாக இருக்கார். மேலும் ரிக் சாம யஜுகு ஏவச்ச, அவர் தான் ரிக்வேதமா சாமவேதமா யஜுர்வேதமா அவர் தான் இருக்கின்றார். இப்ப மெதுவா புரியுது அவங்களுக்கு என்ன இதுல போயிட்டு இருக்கோன்னு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்துல பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம பக்தி எப்படி இருந்திருக்கு? ஒரு விக்கிரகத்தோட லிமிட்டா இருக்கு. நேற்று கிளாஸ் முடிஞ்சோன்னு மாமா கேட்டார், சாமி நீங்க கோயிலுக்கு போறீங்களா சாமி, நீங்க எப்படி உபாசனை பண்ணுவீங்க, இவ்வளவு மனநெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு விக்கிரகத்துல பாக்குறோம் சுவாமிய, அந்த விக்கிரகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா லௌகிக பக்தி ஆயிரும். அந்த விக்கிரகத்துல மட்டும் பகவான் இருக்கார் அப்படின்னா பிரதிமாசு அல்ப புத்தினாம். பிரதிமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது அல்ப புத்தி உடையவர்கள் தான். ஒரு சிலையில வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்துல மட்டும் பகவான் இருக்காருன்னு பாக்குறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் என்ன பண்றாங்க? அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். தேவதையை வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் என்ன பண்றாங்கன்னா அக்னிதான் தேவதை அப்படின்னு பார்க்கிறாங்க. த்விஜாதிகள், பிராமண கஷத்திரிய வைசியர்கள், அக்னி கர்மா பண்றவங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் யோகினாம் ஹிருதி தெய்வதம், யோகிகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? தேவதா வந்து பாத்தீங்கன்னா வெளியில எதுவுமே இல்லை, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பிராணனா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோகிகள் கண்ணமூடி உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. நிறைய யோகிகள் வெளியில இருக்கிறத அக்செப்ட் பண்றது இல்ல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர சமதர்ஷினாம்,
சர்வத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கறதுக்கு பேர் தான் சமதர்சனம் அப்படின்னு பேர். அதுதான் வாஸ்தவம். இந்த மொத்தமும் ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சமதர்சன பக்தி அப்படின்னு பேர். அப்போ ஞானிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமதர்சனம். இப்போ நம்ம வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டுக்கணும் போட்டு. ஸ்கிரீன், பகவான் தான் ஸ்கிரீன். ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அந்நியமா இருக்கா? ஸ்கிரீனுக்கு அந்நியமா காட்சிகள் இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு காட்சிகள்ல நாம ரூபத்திலையும் யார் இருக்கா? ஹீரோட்டையும் அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு. ஹீரோக்குள்ளாரையும் ஸ்கிரீன் தான், ஹீரோக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் தான், வில்லனுக்குள்ளாரையும் ஸ்கிரீன் தான், காமெடியனுக்குள்ளாரையும் ஸ்கிரீன் தான், பாம்புக்குள்ளாரையும் ஸ்கிரீன் தான். நம்ம பார்க்குற எல்லா காட்சிகளுக்கும் ஆதாரமா அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு. ஆனா ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா காட்சிகளையும் ஆதாரமா இருக்கிறது அதுதான். அதே மாதிரி உபாசனையில நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மொத்த ஜெகத்தும் காட்சிகள் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனா பகவான் கீழே அதிஷ்டானமா இருக்கார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட்டா இருந்த பக்தி என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்வைத சித்தி வந்து நிர்குண நிராகாரத்தை அடையறதுக்கு இந்த பேஸ் வேணும் நமக்கு. சர்வம் பிரம்மமயம்னு நிர்குண நிராகாரத்தை வெறும் நிர்குண நிராகாரத்தை அறியறதுக்கான ஞானத்தினால அறிய போற அகண்ட போதம் உண்டாகணும் அப்படின்னா இந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர ஈஸ்வர தரிசனத்தை நம்ம பண்ணியாகும். பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத சித்திக்கு துவாரம், முக்கியமானது. ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். கிஞ்ச மேலும் என்னது? கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹ்ருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹ்ருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். நல்ல ஸ்லோகம். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா கதியா இருக்கார். நம்மளுடைய கதி மார்க்கம். கதின்றதுக்கு அர்த்தம் மார்க்கம். இந்த ஜீவர்கள்லாம் எந்தெந்த மார்க்கத்துல போறாங்களோ எல்லா மார்க்கங்களும் பகவான் தான் மார்க்கமா இருக்கின்றார். அதே நேரத்துல மார்க்கம்ன்றதுக்கு அர்த்தம் அடுத்து எந்த மார்க்கம் எங்கேயாவது போய் முடியடையல. இந்த எல்லா மார்க்கங்களும் முடிவடையக்கூடிய இடம் எது அப்படின்னா பகவானுடைய பரமபதம். அதுவும் கத்தின்னு சொல்லப்படுது. பரமகத்தின்னு பேரு. அதுக்கு பேரு பரமகத்தி. எது? பரமபதம். ஜீவர்கள் அடையக்கூடியது அதுவும் பகவான் தான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கமும் பகவான் தான். ரெண்டுத்தையும் எடுத்துங்க. அதுக்கப்புறம் பர்த்தா. பர்த்தான்றதுக்கு அர்த்தம் என்ன இருக்கணும்? பரணே போஷணி. ரெண்டு அர்த்தம் இருக்கு. பகவான் தான் தாங்கிறவர். நம்ம எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கின்றவர் பகவான். கூடவே வந்து பாத்தீங்கன்னா போஷிக்கின்றவரும் அவரே தான். நம்மளை வந்து போஷாக்கு பண்றார், வளர்க்கின்றார் நம்மளை. அவரும் பகவான் தான். பிரபு அவர்தான் என்னுடைய பிரபு, என்னுடைய சுவாமி அவர் தான். நான் சொன்னேன்ல, எவன்ட்டையும் எக்ஸ்கியூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருங்க. இந்த காரியம் சாதிக்கிறதுனால ஒரு புண்ணாக்கம் ஆக போறதுல இந்த ஜெகத்துல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாஸ்டர் தான். யாரு அப்படின்னா ஈஸ்வரன் மட்டும்தான் ஒரே மாஸ்டர். யாருக்காவது தலை வணங்கணும்னா 2 பர்சனுக்கு தான் தலை வணங்கணும். ஒன்று ஆச்சாரியார் குருநாதர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி. மற்றவன்ட்டு எல்லாம் எக்ஸ்கியூஸ் கேட்கவே கேட்காதீங்க. தலையை சொரிஞ்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னா கெஞ்சாதீங்க. சுவாமி பார்த்துப்பார். சுவாமி தான். யார்ட்டையாவது நம்ம தலை வணங்கணும் அப்படின்னா நம்ம பிரபு யாரு? சுவாமி மட்டும்தான் பிரபு. அப்ப சுவாமி தான் பிரபுவா இருக்கார், சுவாமியா இருக்கார். சாட்சி, எஜமானன் அர்த்தம். பிரபுனா எஜமானனா இருக்கார். சாட்சி யாரும் வெளியில இருந்து பார்க்கல. நம்மளோட ஒவ்வொரு சப்தங்களையும் ஒவ்வொரு தாட்டையும் நம்ம பேசுற ஒவ்வொரு உணர்வுகளையும் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார். சதா பார்த்துக்கிட்டு இருக்கார். அபிச்சாகிஷீதி துவா சுபர்ணா சயுஜாசகாய. உள்ள 2 பட்சிகள் இருக்கு. ஒன்னு ஜீவன், நான் இருக்கேன். கூட வந்து ஒரிஜினல் பிம்பமா இருக்கிற ஈஸ்வரன் இருக்கார். என்ன பண்றாரு அப்படின்னா அபிச்சாகிஷீதி அனஷ்ணன்யோ அபிச்சாகிஷீதி. முண்டக்கம் சொல்லுது. அவர் எதையுமே கர்மப்பலனை போகம் பண்ணாம நம்ம பண்றதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம அனுபவிக்கிற எல்லாத்தையும்.
நம்ம திங்கிங் பண்ற எல்லாத்தையும், நம்ம பண்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். சாட்சி பகவான் எங்க இருக்கார்? உள்ள வந்து சாட்சியா இருக்கார். அது மட்டும் இல்ல, நிவாசக. நிவாசகன்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்த ஜெகத்தும் எங்க வாசம் பண்ணுது அப்படின்னா பகவான் இடத்துலதான் வாசம் பண்ணுது. காட்சிகள் எங்க இருக்கு? ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு. அந்த ஸ்கிரீன் மாதிரி பகவான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதாரமா, நிவாசஸ்தானமா, வசிப்பிடமா இருக்கார். இருப்பிடமா, வசிப்பிடமா இருக்கார். அதுக்கப்புறம் சரணம். சரணம்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் சரணடையுது அப்படின்னா யாரா இருந்தாலும் பகவானே. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துல ஒருத்தர் தான் எல்லாம். எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும், கடவுளே இல்லைன்னு சொன்னாலும், சாமி ஒருவேளை காப்பாத்து சாமி, நீ இருந்தின என்னை காப்பாத்து சாமின்னு சாமிகிட்ட தான் சரணாகதி பண்றான். எவ்வளவு பெரிய ஏத்திஸ்டா இருந்தாலும் மரண படுக்கையில படுத்தான் அப்படின்னா சாமியை தான் எல்லாம் எண்ணணும். ஏன்னா அவர் தான் சரணாகதி, அவர் தான் சரணமா இருக்கார், எல்லாத்துக்கும் புகலிடமா இருக்கார் அவர் தான். அதே நேரத்துல சுகுர்த்து, ரொம்ப க்ளோஸ், நமக்கு வெல்விஷர் அவர் தான். சுகுர்த்துனா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை, பகவான் மட்டும்தான் சுகுர்த். வெல்விஷர்னு பேர் அவர் பகவான். எதையும் ஷேர் பண்ணலாம், என் ஃப்ரெண்டு மாதிரி. சுகுர்த்துனா ஃப்ரெண்டுன்னு கூட அர்த்தம் எடுக்கலாம். என் ஃப்ரெண்டு, என்னுடைய சுகம் துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம், வெளியில லீக் பண்ண மாட்டேன். மற்றவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா லீக் பண்ணிடுவாங்க. நம்மளோட பலகீனத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆதாயம் பண்ணுறாங்க. நம்மளோட யார்கிட்டையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே சொல்ல முடியல. இப்போலாம் முன்னாடி காலத்துலலாம் கணவன் மனைவிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை நல்லா இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க செப்பரேட் ஆங்க. எந்த ஆச்சரியமா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ளார செப்பரேஷன். ஆமா, எப்போ வேணாலும் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு இப்போ ஆகிப்போச்சு. அதனால யாரும் பர்சனல் அவங்கவுங்க பர்சனல் அவங்கவுங்களுக்குள்ளதான் வச்சுக்க முடியுமா? ஏன்னா எந்த உறவுகளும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. டைவர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க பலகீனம் அவங்கள்ட்ட போயிடும், அவங்க பலகீனம் இவங்கள்ட்ட போயிடும், மாட்டிப்பாங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சனல் அப்படின்னு ரொம்ப தனியா வச்சுக்கிறாங்க எல்லாரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் ரொம்ப சேஃபஸ்ட் பர்சன் யாருன்னா நம்ம ஷேர் பண்ண முடியும், நம்ம சுக்ருத். நம்ம ஹிருதயத்துக்குள்ளாரே இருக்கார், நமக்கு இதமா இருக்கார், அந்த பகவான் மட்டும்தான் சுக்ருத்துன்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரபவக பிரளய. பிரபவ பிரளய. பிரபவக அப்படின்னா உற்பத்தி ஸ்தானம், அவர் தான் உலகத்தினோட உற்பத்தி காரணம். பிரபவக எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பகவான்கிட்ட இருந்தான் எல்லாம் உற்பத்தி ஆச்சு. பிரளயம் எங்க இருந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பகவான்கிட்ட தான் பிரளயமும் எல்லாம் ஒடுங்கி போகுது, லயத்தையும் அடைகிறது. அது மட்டும் இல்ல ஸ்தானம், இந்த ஸ்திதி காலத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானம் எங்க இருக்கு அப்படின்னா எல்லாத்தோட ஸ்தானம் பகவான் தான். இதெல்லாத்தையும் நான்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் பகவான் அது இதெல்லாம் சொல்றோம், அதை எல்லாத்துலயும் நான்ல வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. நான்ல வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே பொருந்தி வந்துடும். அப்புறம் நிதானம். நிதானம்ன்றதுக்கு அர்த்தம் பிரளய காலத்துல வந்து எல்லாம் லயமடையக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதானம். அவ்யயம். அவ்யயம் அப்படின்னா நாசமில்லாத ஒரே தத்துவம் அவ்யயம். அதுக்கப்புறம் பீஜம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பீஜமா இருக்கிறவர் அவர் தான் அப்படின்னு முடியும். பாஷித்துக்கு வந்து ஆச்சாரிய சொல்றாரு கதிஹி. கத்தின்னு என்ன சுவாமி? கர்ம பலம். நம்ம கத்திலாம் எங்க இருக்கு? எப்படி போக்குவரவு நம்மளது எப்படி இருக்கு? கர்ம பலனை வச்சுதான் நம்ம எல்லாம் போக்குவரவு இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை கேட்கணும்னு ஒரு கர்ம பலன் இருந்தாதான் நம்ம பண்ண புண்ணியம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கார்? இந்த கத்தியை கொடுத்துருக்கா. டெய்லி வந்து நம்மளை உட்கார வச்சு பாடம் கேட்க வைக்கிற. கத்தினா பகவானோட கொடுக்கக்கூடிய கர்ம பலனுக்கு பேர் கத்தின்னு பேர். அதே மாதிரி பர்த்தா. முண்டே 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 கதிர் பின்னா. நான் சொல்லுவேன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா முண்டே 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 மதிர் பின்னா, துண்டே துண்டே ருச்சிர் பின்னா, கண்டே கண்டே கதிர் பின்னா. 3 சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நாக்குக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருச்சி வேற வேற ருச்சி. ஒவ்வொரு புத்தி மண்டைக்குள்ளாரையும் ஒவ்வொரு புத்தி. இந்த ஒவ்வொரு இந்த கண்டத்துக்கும் ஒவ்வொரு தேகத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதி, ஒவ்வொரு கதி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதி. யாரும் இல்லை, தனிதான், எல்லாம் தனி. மனசுல வச்சுக்கோங்க. யாரும் சேர்ந்து ஏதோ சேர்ந்து டிராவல் பண்றோம், எவ்வளவுதான். எல்லாம் தனித்தனியா வந்தோம், எல்லாம் தனித்தனியா தான் போகணும். எங்க இருந்து வந்தோன்னு தெரியாது, எங்க போறோம்னு தெரியாது. இது எல்லாம் நம்மளுடைய கர்ம பலன். அதனால்தான் கத்தின்னு சொல்லப்படுது. பர்த்தா. பர்த்தானா என்ன சுவாமி? ஹஸ்பண்டுக்கு பேர் பர்த்தான்னு பேர். நிறைய இடத்துல இதுல கேரளால பர்த்தான்னு சொல்லுவாங்க.
அப்ப பர்த்தான என்ன அர்த்தம்? போஷாக்கு பண்றவர், நம்மளை வளர்க்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்டா, பர்த்தான்னு பேர். அப்புறம் பிரபுனா என்ன சுவாமி? சுவாமி. பிரபுனா என்னது? சுவாமி. என்னுடைய சுவாமி யாரு அப்படின்னா பகவான் தான், எஜமானன். எனக்கு ஒரே ஒரு மாஸ்டர் தான். யாரு? பகவான் மட்டும்தான் மாஸ்டர். அதுக்கப்புறம் சாட்சி. அன்புக்கு இறங்கி வாங்க, எப்பவுமே தலை வணங்குங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம், எந்த அதிகாரத்துக்கும் தலையே வணங்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நேர்மை இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. பகவானுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்னுடைய சுவாமி ஒருத்தர் தான். இந்த உலகத்துல யாருக்கும் தலை வணங்கக்கூடாது. அந்த அந்த இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பக்குவப்பட்டீங்கன்னு அர்த்தம். எவன்கிட்ட போய் தலையை சொரிய வேணாம், எக்ஸ்கியூஸ் கேட்க வேணாம், யார்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் கேட்க வேணாம். நேர்மையா இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருங்க. பகவான் மட்டும்தான் நமக்கு சுவாமியா இருக்கணும், எஜமானனா இருக்கணும். பிரபு. சாட்சின்னு என்ன சுவாமி? பிராணினாம் கிருதா கிருதஸ்ய. சாட்சினா நம்ம பண்ணக்கூடிய பண்ணக்கூடாது, எதெல்லாம் புண்ணியம் பாப்பம் எதெல்லாம் நம்ம பண்ணமோ எதெல்லாம் பண்ணலையோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. மறைக்கவே முடியாது சாமி. அவர் வந்து பாத்தீங்கன்னா அலுப்ததிருக்குன்னு அவருக்கு பேரு சுவாமி. ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா இல்லாமலேயே போறது இல்லையா, சதா பார்த்துக்கிட்டே இருக்காரா உள்ள. அப்ப நம்ம எல்லா கர்மத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த புத்தி வரணும். இந்த புத்தி வந்துருச்சுன்னா நம்மள்ட்ட எல்லாத்துலயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் வந்துடும். நமக்கு யார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறைக்க மாட்டோம், பொய் பேச மாட்டோம். ஏன்னா யார்கிட்ட மறைக்கிறது? உள்ள இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான்ல சதா, அவன்கிட்ட மறைச்சிட முடியுமா? ஏதாவது ரகசியம் இருக்கா? தெரியாத ரகசியம், அவனுக்கு தெரியாத ரகசியம் ஏதாவது இருக்கா? ஆமா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆமா, பிரதிபோத விதித்த மதம். ஒவ்வொரு தாட்டுக்கும் பின்னாடி அவர் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு தாட்டுக்கும் அலுப்ததிற்குன்னு பேரு. சதா பார்த்துக்கிட்டு இருக்கார். நமக்கு ரகசியம் ஒண்ணும் இல்லை. சுவாமிகிட்ட என்ன ரகசியம் வேண்டியிருக்கு? சாமிக்கு எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகசியமும் தேவையில்லை. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். மனசுல நல்லா இது பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிவாசோன்னு அர்த்தம் எஸ்மின்னு பிராணினோ நிவசந்தி. எங்க வந்து பாத்தீங்கன்னா எதனிடத்தில் பிராணிகள் எல்லாம் வசிக்குதோ, ஸ்கிரீனுக்கு மேலதானே எல்லா ஜீவராசிகள், காட்சிகள் இருக்கிற ஜீவராசிகள்லாம் ஸ்கிரீனுக்கு மேல வாசம் பண்ணுது. அதே மாதிரி பகவானுக்கு மேலதான் இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இந்த கான்சியஸ்னஸா இருக்கிற அந்த உணர்வா இருக்கிற அந்த பகவானுக்கு மேலதான் எல்லாம் வாசம் பண்ணுது. அதனால சுவாமிக்கு பேரு நிவாசகன் பேர். சரணம்னா என்ன அர்த்தம்? ஆர்த்தானாம் பிரபன்னானாம் ஆர்த்திகரக. யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கப்பட்டிருக்காங்களோ, சுவாமி காப்பாத்து சுவாமி அப்படின்னு போய் யாரோ சரணாகதி பண்றாங்கல்ல, காலை பிடிச்சிக்கிட்டு சுவாமி நீதான் சாமி காப்பாத்தணும் அப்படின்னு துக்கப்படுறவங்க ஆர்த்தானாம்னா துக்கப்படுறவங்க. அதுக்கப்புறம் பிரபன்னானாம் சரணாகதி பண்றவங்க, சுவாமி நீதான் சுவாமி அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி காலையில் போவேன், சுவாமி எல்லா காலத்திலும் சாமி சாமி நீதான் கத்தி காப்பாத்து. என்ன காப்பாத்து? எனக்கு என்ன துக்கம் இருக்கா? சன்னியாசிக்கு என்ன துக்கம் இருக்கும்? ஒரு மண்ணாங்கட்டி துக்கமும் இல்லை. சுவாமி நீதான் எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும், உன்னை கொடு, என்னை எடுத்துக்கோ, உன்னை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப நான் பிரபன்னம் பண்றேன், நான் சரணாகதி பண்றேன் அவரை. கூட வந்து பாத்தீங்கன்னா துக்கப்பட்டவங்களும் என்ன பண்றாங்க? என் துக்கத்தை போக்குன்னு சரணாகதி பண்றாங்க. அந்த சரணாகதி பண்றதுக்கான ஆர்த்தி ஹரக, துக்கத்தை போக்குகின்றவர் எவரோ அவருக்கு பேர் சரணம்னு பேர். பகவான் தான் நம்ம எல்லாத்துக்கும் சரணமா இருக்கார். அப்புறம் சுகிருத்து என்ன அர்த்தம்? தத்து பிரத்யுபகார அனபேக்ஷகசன் உபகாரி. இந்த லோகத்துல எந்த காரியம் பண்ணாலும் பிரத்யுபகாரம் எதிர்பார்க்கிறாங்க, பதிலுக்கு எதிர்பார்க்கிறாங்க. நான் 10 ரூபா கொடுத்தேன், நீ 10 ரூபா கொடு. நான் இந்த உதவி பண்ணா நான் அந்த உதவி பண்றேன். எல்லா கொடுக்கல் வாங்கல்லையே போயிட்டு இருக்கு இந்த உலகத்துல எதா இருந்தாலும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மட்டும்தான் என்ன பண்ணுவார்? பிரத்யுபகார அனபேட்சக, இவன் நமக்கு பண்ணுவான் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உபகாரம் பண்ணக்கூடிய உலகத்துல ஒரே பர்சன் பகவான் மட்டும்தான். அதனால அவருக்கு பேர் சுக்ருத்து பேர். நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்ருத்தா இருக்கார். அதுக்கப்புறம் பிரபவகன் என்ன அர்த்தம்? உற்பத்தி காரணம் ஜகத்தக. இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து உண்டாச்சோ அது பிரபவகான்னு பேரு. பகவான்கிட்ட இருந்தா உண்டாச்சு. தூக்கத்துல இருந்து வெக்க பார்க்கிறோம். நான் ஒன்றும் அறியவில்லை, தான் காரண சரீரம். அந்த தூக்கத்துல இருந்தானே எல்லாம் உண்டாச்சு. தூக்கத்துல இருந்து வெக்க பார்க்கிறோம். தூக்கத்துல இருக்கிற காரண சரீர அபிமானிக்கு பேர் ஈஸ்வரகன்னு பேர். தூக்கத்துல யார் இருக்கா? சுவாமி இருக்கார்.
கூட யார் இருக்கா? ஒன்னும் தெரியலன்றது சுவாமியோட அம்மாவும் ஒய்ஃபும் இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு தூக்கத்திலையும் ஒவ்வொருத்தர் தூங்கும் போதும் இங்க சுவாமி தான் இருக்கார், ஒய்ஃபோட சேர்ந்து, மாயா அம்மாவோட சேர்ந்து இருக்கார். அங்கிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெகத்து உண்டாகுது. சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெகத்துக்கு உற்பத்தி காரணமா இருக்கார். அதே நேரத்துல அந்த ஜெகத்து எங்க போய் முடியுது? மொத்தம் தூங்கி போகும்போது திரும்பவும் நான் சுகமா தூங்கின, ஒன்னும் தெரியல அப்படின்னு அந்த காரண சரீரத்துல போய் லயமாயிடும். அந்த காரண சரீரம் யாரு? ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் லயகர்த்தாவாகவும் இருக்கார், லயஸ்தானமாகவும். பிரளயாக பிரளீயத்தே யஸ்மினிதி, எதனிடத்துல இந்த உலகம் எல்லாம் பிரளயமாகுதோ, லயத்தை அடையுதோ, ஒடுங்கி போகுதோ, அது பகவான் தான். அது மட்டும் இல்லாம ததா ஸ்தானம், அது போலவே ஸ்தானம்னு என்ன அர்த்தம்? திஷ்டதி அஸ்மின் நிதி, எதனிடத்துல இந்த உலகம் இருக்கோ ஸ்திதி காலத்துல, உற்பத்தியும் பகவான் தான். நான் 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 ஒன்னும் தெரியல, அதுல இருந்துதான் உற்பத்தி ஆச்சு. நான் 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 ஒன்னும் தெரியல, திரும்பவும் இந்த உலகம் எல்லாம் அதுலதான் போய் ராத்திரி தூக்கத்துல லயமாகும். இப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாம் சொல்றோம் நான் 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 தானே சொல்லிட்டு இருக்கோம், நான் தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த நானா வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. அப்ப ஸ்திதி காலத்திலையும் பகவான் தான் நம்ம எல்லாம் நிக்கிறதுக்கான ஸ்தானமா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ததா ஸ்தானம்னா இந்த ஜெகத் எங்க நின்றுட்டு இருக்கு? பரமஹம்சானந்தா எங்க நிக்கிறான்னா என்ன சொல்லுவேன்? நான் பரமஹம்சானந்தா. பரமஹம்சானந்தான்ற தேகம் எங்க நிக்குது? நான்ல நிக்குது. ஒவ்வொரு ஜீவராசியும் அப்படித்தானே சொல்லுது, நான் தேவன். எங்க நிக்கிறான் தேவன்? நான்ல நிக்கிறான். நான் அசுரன், நான் தேவன், நான் கொசு, நான் எறும்பு, நான் குரங்கு, நான் நாய், நான் வந்து பிரம்மா. அப்ப எல்லாரும் எதுக்கு மேல நிக்கிறாங்க? நானுக்கு மேல நிக்கிறாங்க. நான் தான் ஸ்தானம்னு பேரு, பகவான் தான் அந்த ஸ்தானமா இருக்க. அது மட்டும் இல்லாம நிதானம், நிதானம்னு என்ன அர்த்தம்? நிக்ஷேபக காலாந்தர போக்கியம் பிராணினாம். நம்ம பண்ற கர்மாலாம் இருக்குல்ல, எங்க போய் ஸ்டோர் ஆகும்? நான் 2 சொல்லியிருக்கேன்ல, ஒண்ணு வந்து வாசனைகள் எல்லாம் இண்டிவிஜுவல் சித்தத்துல போய் ஸ்டோர் ஆகும். நம்ம பண்ற புண்ணிய பாப்ப கர்மங்கள் எல்லாம் அவ்யாக்கிருதம் சொல்லக்கூடிய அந்த மாயா தத்துவத்துல போய் ஸ்டோர் ஆகும். அந்த மாயா தத்துவத்துக்கு அதிஷ்டானமா யார் இருக்கா? சுவாமி இருக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷர் எது அப்படின்னா நம்மளோட கர்மங்கள் எல்லாம் பேங்க் பேலன்ஸ் ஆகுது இல்ல, போய் சேருது இல்ல, அந்த ஸ்தானத்துக்கு பேரு நிதானம்னு பேரு. நிதானம்ன்றதுக்கு அர்த்தம் ட்ரெஷர், கர்மாக்களோட ட்ரெஷர். அந்த கர்மாக்களோட ட்ரெஷர்ல இருந்து தான் மெச்சூரிட்டி ஆகிற கர்மாக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆச்சாரிய சொல்றாரு நிக்ஷேபகா, ஒளிச்சு வைக்கிற இடம். நிக்ஷேபகனா மறைத்து வைக்கக்கூடிய இடம். எது? கர்மங்கள். கர்மங்கள் எல்லாம் மறைச்சு வைக்கப்பட்ட லாக்கர் எதுவோ அது. அந்த லாக்கர்ல இருந்து என்ன ஆகுது? காலாந்தர உபபோக்கியம் பிராணினா. பிராணிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கோடிக்கணக்கான ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னா அந்த எல்லா கோடிக்கணக்கான ஜென்மங்கள்லையும் போகம் பண்ண வேண்டிய எல்லா கர்மங்களும் ஒரு இடத்துல சேகரம் பண்ணி வச்சிருக்குமா? மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் லாக்கர். அந்த லாக்கர் தான் பகவான். பகவான்கிட்ட தான் எல்லா கர்மங்களும் ஒண்ணு சேர்ந்து இருக்கு. அதனால அதுக்கு பேரு நிதானம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பீஜம். பீஜம்னு என்ன சுவாமி அப்படின்னா பிரரோக காரணம், உற்பத்திக்கான காரணம். பீஜத்துல இருந்தா செடி வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பீஜமா பகவான் தான் இருக்கார். பிரரோக தர்மினாம். பிரரோக தர்மினாம்னா நல்லா உற்பத்தி ஆகக்கூடிய தர்மத்தை உடையது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் படிச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விதை போடுறீங்கன்னு வச்சுங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேற எதை போட்டாலும் இந்த மண்ணு என்ன பண்ணும்? சாப்பிடும், டீகம்போஸ் பண்ணி சாப்பிடும். விதைய போட்டீங்க அப்படின்னா அது மட்டும் கெட்டு போக மாட்டேங்குது. என்னங்க ஆச்சரியம்? ரொம்ப ஆச்சரியம் இல்ல? விதைய மூடி இருக்கிற தோல் டீகம்போஸ் ஆயிடுது, ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா போயிடுது. விதை வந்து பாத்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகிறது இல்லை. என்ன ஆச்சரியம்! ஏன்னா ஒவ்வொரு விதையும் பகவான் தான். எல்லா விதையாவும் பகவான் தான் இருக்கார். அவ்வியம், அவர் தான் நாசம் இல்லாதவராகவும் இருக்கார். பாஷிகர் சொல்றார் அடுத்தது, யாவத்து சம்சார பாவித்வாத் அவ்வியம். எதுவரைக்கும் இந்த சம்சாரம் இருக்குமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாசமில்லாதவரா பகவான். நாசமில்லாத விதையா இருக்கார். விதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசமே இல்லை, பீஜத்துக்கு நாசமே இல்லை. எது வரைக்கும் சம்சாரம் இருக்குமோ அது வரைக்கும் அந்த பீஜமானது கண்டிப்பாக இருக்கும். நகி அபீஜம் கிஞ்சித் பிரரோகதி. இந்த உலகத்துல பீஜம் இல்லாம எந்த ஒன்றும் உண்டாகவில்லை. ஏத்திஸ்ட தான் கேட்கணும்.
ஏத்திஸ்ட் எவனாவது இருக்கான், கடவுள் மறுப்பாளன் எவனாவது, நாஸ்திகவாதி இருக்கான் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு காட்டுப்பா. இந்த உலகத்துல பீஜம் இல்லாம ஏதாவது ஒண்ணு உற்பத்தி ஆயிருக்குமா அப்படின்னா பீஜம் இல்லாத எந்த ஒன்றும் வளருவதில்லை, உண்டாவதில்லை, முளைப்பதில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நித்தியம்ச பிரரோக தர்சனா, நம்ம இந்த உலகத்துல பார்த்துக்கிட்டே இருக்கோம், எல்லாம் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு, குழந்தை பிறந்துகிட்டே இருக்கு, செடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முளைச்சுக்கிட்டே இருக்கு, உலகம் ஃபுல்லா சதா ஜீவராசிகள் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. அப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி ஆகிற எல்லாத்துக்கும் ஒரு பீஜம் இருக்கணும். அந்த பீஜம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஜ சந்ததி ஒரு பரம்பரா இருக்கு. பீஜம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாங்கொட்டையை எடுத்து நான் போட்டேன், மாமரமாச்சு. அந்த மாமரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய மாங்காய் காய்ச்சுது. அதுல ஒரு 10 கொட்டையை எடுத்து திரும்ப ஊனி வச்சேன், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மரமாச்சு, திரும்ப மாங்காய் காய்ச்சுது. அந்த திரும்ப மாங்காயை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஊற போட்டேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா விதை செடி மரம், அதுல இருந்து திரும்ப விதை செடி மரம் போயிட்டே இருக்கு, அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்ததி வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஜத்தோட தொடர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த பீஜத்தோட தொடர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா விட்டு போவதே இல்லை. அதுக்கு பேர் தான் என்ன பண்றோம், பரம்பரான்னு பேர். சந்ததினா பரம்பரை. என்னோட அப்பாட்ட இருந்து நான் வந்தேன், என்னோட தாத்தாட்ட இருந்து அப்பா பிறந்தார், அவரோட அப்பாட்ட இருந்து அவர் பிறந்தார், அவரோட அப்பாட்ட இருந்து அவர் பிறந்தார், அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது பரம்பரையா. அப்ப இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கோடானு கோடி பீஜ சந்ததி இருக்குல்ல, டிஎன்ஏஸ் பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவ்வளோ தூரத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துலயும் அந்த டிஎன்ஏல பாத்தீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் முன்னாடி பார்த்துக்கிட்டே போக முடியும். இப்போ ஒரு ஸ்பெம் எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா இதோட மூலம் எத்தனை காலம் அப்படின்னு பார்க்க முடியும் ஓரளவுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்ததி போயிட்டே இருக்கு, பரம்பரா வந்து பீஜ சந்ததி போயிட்டே இருக்கு, நாசம் ஆகிறதே இல்லை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நவ்யேதி இதி கம்யதே, பீஜம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாவதில்லை. எது வரைக்கும் சுவாமி, இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும், இந்த சம்சாரம் இருக்கிற வரைக்கும் பீஜம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பீஜமா பகவான் இருக்கார் அப்படின்னு முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மனசுல வச்சுங்க. இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குணத்தியானம் அப்படின்னு பேர். ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதுல குணத்தியானம் பண்ண போறோம். இருக்கிறதுலயோ 2-3 தியானங்கள் சொல்லியிருக்கோம். ஒண்ணு பிரதீகம், சிலையில உணங்கிறது. சிலையில இருக்கிறத காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா அதை வாஸ்ட் ஆக்குறது வந்து பாத்தீங்கன்னா குணத்தியானம். இந்த விஷயங்கள் எல்லாம் குணத்தியானத்துக்குள்ளார வந்துருது. நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம் ஜி. ஒரு 3 நாள் லீவு, 3 நாளுக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண. இனிமே பாட்டம் எப்படி போகும் அப்படின்னா இப்ப நம்ம படிக்கிறதுல இருந்தே இன்னையில இருந்தே விஷ்ணு சகஸ்ரநாமம் இதுவும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா எதை படிக்கிறோன்னே நமக்கு கன்ஃபியூஸ் வரும். கீதா படிக்கிறோமா இல்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் போயிட்டு இருக்கா அப்படின்னு. ரெண்டும் ஒரே மாதிரி டிராவல் பண்ண போகுது. பார்க்கலாம். சரி சரி. நமஸ்காரம் நமஸ்காரம். ஆமா, இதுல எல்லாமே இப்ப நம்ம சொன்னது எல்லாமே வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்துடும். எல்லாம் வந்துடும், பாதி வந்துருச்சு.